ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹென்னா டெக்கரேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. பேசிக் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறதே நான் உங்களுக்கு நேற்று வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி ஸ்டாண்டிங் லைனில் கொஞ்சம் மேலே பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்க, அப்போ தான் ரொம்ப நீட்டாக வரும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இது டெக்கரேஷன் எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஃபுல் போல்டிங் நல்லா ப்ரெஷர் பண்ணி எஸ் மாதிரி ஃபுல்லாக நல்லா பெண்ட் பண்ணி நான் ட்ரா பண்ண மாதிரி ஃபுல்லாக அந்த எஸ்ஸை பெண்ட் பண்ணி வரப்போ அது டச் ஆகி வரணும். அப்போ தான் இந்த டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. இதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். கீழே ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்துட்டு மேலே பார்த்த மாதிரி தின் லைன் ட்ரா பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோஸில் நிறையா ஹென்னா கிளாஸஸ் பற்றி எடுத்திருக்கு. அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதே இப்போ ஆப்போசிட்டில் அதே மாதிரி எஸ் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி நல்லா போல்டிங் கொடுத்துடணும். நல்ல ப்ரெஷர் பண்ணி போல் லைன் கொடுத்துடணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் கூட ட்ரா பண்ணிக்கோங்க. நான் பண்ண மாதிரி எஸ்ஸில் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் போல் லைன் கொடுங்க. இப்போ பிக் சைஸ் போலில் ஹென்னா டெக்கரேஷனில் ஸ்மால் சைஸில் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குன்னா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு எப்படி ஈஸியாக மெஹந்தி கற்றுக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய பேஜை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக அதே மாதிரி கொடுத்துட்டு ஒரு போல் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. ஒரு தின் லைன் கொடுத்துட்டு சென்டரில் 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு கேப் விட்டு ட்ரா பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. டிப்பை எதுக்கான க்ளீன் பண்ணுறோன்னா, ஒரு போல் லைன் கொடுக்குறப்ப அந்த டிப்பில் முன்னாடி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம லைன் ஃபார்ம் பண்ணுறப்ப நீட்டாகவே இருக்காது. நீங்கள் லைன் 2 லைனாக கேப் விட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போல் லைன் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் தின் லைன் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு போல் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு சென்ட்ரல் ஒரு லைன் போட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதை ஒரு லைட் தின்னில் ஒரு போல் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி வைன்ஸ் பேக் வீடியோஸில் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். வைன் எப்படி போடுறதுங்கிறத நான் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். பேசிக் கிளாஸில் எல்லாமே வைன் ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு கேப் விட்டு தின் லைன் கொடுத்து ஒட்டி தின் லைன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு சிங்கிள் லைன் போட்டு லைட்டாக டாட் வச்சு இழுத்து விட்டிங்கனாவே ஒயின் நீட்டாக வரும். மேலே பார்த்த மாதிரி போடணும், ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி போடக்கூடாது. அப்போ ஒயின் பார்க்குறக்கு நீட்டாக வராது. லைன் போடுறப்போ உங்களுக்கு விட்டு வந்தாலும் அந்த விட்ட இடத்துக்கு மட்டும் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஃபுல் லைன் ட்ரா பண்ணுறப்ப திக்காக ப்ரெஷர் ஜாஸ்தியான மாதிரி காட்டும். போல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பேசிக் டெக்கரேஷனுக்கு உண்டான லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாமே ட்ரா பண்ணிடுங்க.
இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரா வந்து மெஹந்தியில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு எப்படி மெஹந்தி போடுறதுங்கிறத நான் கற்றுத்தரேன். இதை வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக டாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.